Hi, hello everyone. Just ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த தனியார் நிதி நிறுவனங்கள்லையோ இல்லைன்னா நீங்களாகவே எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் தேவை, அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் இன்சூரன்ஸ். ஸோ இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இல்லை பேங்கிங் செக்டரில் என்பிஎஃப்சியில் எதுலையாவது உங்களுக்கு டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது, சப்போஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்சூரன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸில் ஹிடன் பாயிண்ட்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் நீங்கள் சில நேரத்தில் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்து யூலிப்பா எந்த விதமான பிளான், அதாவது யூலிப்பா ஷேர் மார்க்கெட் பேஸ்டு பிளானா இல்லை அது ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, எவ்வளோ ப்ரீமியம்ங்கிறது வித் ஜிஎஸ்டி வித்தவுட் ஜிஎஸ்டி ரெண்டையுமே செக் பண்ணிக்கோங்க. மூணாவது, அது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் அது பணம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சில இன்சூரன்ஸ் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 5 years லாக்கிங் பீரியட் இருக்கும், இல்லைன்னா 2 to 3 years வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் அந்த மாதிரி கான்செப்ட் ஆஃப் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் அப்புறம் தான் எடுக்க முடியும். அதுலேயும் உங்களுக்கு சில சரண்டர் வேல்யூ எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பிளான் கொடுக்குற டைம்லேயே அதோட இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷனை நீங்கள் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுங்க. அது இயர்லி ஐடி பேஸ்டாக, விச் மீன்ஸ் ஐடிசியில் கிளைம் ஆகுமா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மேஜர் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளான் என்னங்கிறது தெரிஞ்சுக்க, யூலிப்பார் ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட்டான்னு தெரிஞ்சுக்க. ரெண்டாவது, உங்களோட லாக்கிங் பீரியடு ஃபஸ்ட்டு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லேயும் நீங்கள் தெரிஞ்சுங்க. பிகாஸ் ஆஃப் அது இமீடியட் லிக்விட் பண்ண முடியுமாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ வேரியஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இல்லைனா ஒரு சேவிங்ஸ் கேட்டகரி பிளான்ஸ் ஏதாவது வேணும் அப்படிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.